வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. மார்ச் 9 இன்னைக்கு பெலிஸ்ல நேஷனல் ஹீரோஸ் அண்ட் பெனிஃபேக்டர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து படத்தில் வர மாதிரியே பயங்கரமான விஷயங்கள்லாம் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு இருக்குது. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, ஹென்ரி எட்வர்டு எர்னஸ்ட் விக்டர் பிளிஸ் அப்படின்ற ஒரு பர்சன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1920 வரைக்கும் வாழ்ந்த ஒரு மனுஷன். முதல் உலக போர் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாடுக்காக போகிறாரு. ஏன்னா ஒரு பயங்கரமான ஒரு பணக்காரரு. ஸோ ட்ரினிடாட், பஹாமாஸ், ஜமைக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளேஸ்லேயே ஒரு வசிட்டே வராரு. அப்போ அந்த மக்கள் படக்கூடிய கஷ்டங்கள்லாம் பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் ஹண்டூரஸ் அப்படின்ற ஒரு பிளேஸில் தன்னுடைய வாழ்நாள் முழுக்கவும் கழிகிறார். அப்போ தான் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு உயிரை எழுதுறாரு. என்னன்னா தன்னுடைய உயிர் போக போகுது அப்படின்றது அவர் தெரிஞ்சு போச்சு. அதனால் ஒரு உயில் எழுதி வச்சுறாரு. என்ன உயில் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி கோவிலுங்களுக்கோ இல்லாட்டி கலை நிகழ்ச்சிகளுக்கோ இல்லை மற்ற மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து சும்மாலாம் இந்த பைசாவை நீங்கள் செலவு பண்ண முடியாது. யாருக்கும் விற்கிறதுக்கோ வாங்குறதுக்கோ எந்தவித உரிமையும் கிடையாது. இதில் வரக்கூடிய வட்டியை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அது மட்டும்தான் நீங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் கண்டிப்பாக போய் சேரணும். அதுலேயும் எந்த பிரிட்டிஷ் நாட்டுக்காரங்களும் இதுக்கு வந்து அறங்காவலராகவும் வரக்கூடாது, அதில் வேலை செய்கிற ஆளாகவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமான கண்டிஷன்ஸோட உயிரை எழுதி வச்சுட்டு போயிடுறாரு. அதன்படி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் அதாவது இன்னைக்கு தற்போது 2011 கணக்குப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் பிஸ் இந்த வட்டியாக மட்டுமே அவங்களுக்கு வந்திருக்கான். அப்படின்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிஸ் அப்படிங்கிறது இப்போ ஒரு டாலர் நம்ம சொன்னோம்னா அது ஒரு 100 ரூபா அப்படின்னு சொல்கிறோம்ல, 70 ரூபா 100 ரூபான்ட்டு. அந்த மாதிரி ஒரு பிஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 51 ரூபா 30 பைசா. நேற்று நான் பார்த்ததுக்கு இன்னைக்கு எவ்வளோ ஏறிக்குதுன்னு தெரிலப்பா. ஸோ இப்படி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன் பைசா வந்து இவங்களுக்கு வருதான். அப்போ பார்த்துக்குங்க என்ன மாதிரியான ஒரு பிளானை போட்டு போயிடார்ல மனுஷன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நம்ம கண்டிப்பாக நம்ம செலிப்ரேட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த பெலிஸ் அப்படின்ற பிளேஸில் இந்த நாளை நேஷனல் ஹீரோஸ் அண்ட் பெனிஃபேக்டர் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி அவருக்கு பெருமைப்படுத்துகிற விதமாகவும் அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தை வந்து மக்களுக்கு கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறதுக்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா பெலிஸில் நேஷனல் ஹீரோஸ் அண்ட் பெனிஃபேக்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 9. நெக்ஸ்ட் டே லெபனானில் டீச்சர்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 2 நாளில் கிட்டத்தட்ட ஒரு வாரம் கொண்டாடுறாங்க. மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் வந்து டீச்சர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது ஒரு சாங்கிய மாதிரி ஒரு சடங்கு மாதிரி தான் இருக்கும். சும்மா அந்த டீச்சர்ஸ் செலிப்ரேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கிஃப்ட் பசங்களை எடுத்துமே கொடுத்துருவாங்க, இல்லாட்டி அன்றைக்கி ஏதாவது ஒரு கலை நிகழ்ச்சி வச்சு முடிச்சிருவாங்க. பட் ஆனால் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பயங்கரமாக இதை ஒரு வாரமாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா தான் அதுக்கு பின்னாடி இவ்வளோ வரலாறு பயங்கரமாகுது. இவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கால கல்வி அப்படின்றது இவங்களுக்கு, அதாவது இந்த 9வது 10வது 12வது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கல்வி எல்லாமே அவங்களோட லாங்குவேஜில் தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தனியாக ஒரு சயின்ஸோ இல்லை மேக்ஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது துறைகளை நீங்கள் தனி பிரித்து எடுப்போம்ல, நம்ம 11th போகும்போது அந்த மாதிரி பிரித்து போகும்போது நீங்கள் வேறு லாங்குவேஜில் தான் படித்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால இவங்க எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்லி மல்டி லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிறைய லாங்குவேஜ் பேசக்கூடிய திறமையான ஒரு ஆட்களாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஏன் இதை ஒரு வாரம் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு வைட்லேயே டாப்பில் 4வது இடத்துல மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன்ஸாக இருக்காங்க எஜுகேஷன்ஸில். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமிக் லெவலில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் குளோபல் லெவல்லே 10 இடங்கள் இருக்காங்கன்னா பார்த்துங்களேன் லெபனானு. இப்படி பெஸ்ட்டான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் வச்சிருக்கிறதுனால இவங்க அந்த டீச்சர்ஸ் டேவை ஒரு வாரம்னா ஒரு வருஷம் கூட கொண்டாடலாம். அப்படி கொண்டாடக்கூடிய ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் நீ தான் கடைசி நாள். ஸோ இன்னைக்கு வந்து பயங்கர லெவலில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்படி செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா லெபனான் டீச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் 9. நெக்ஸ்ட் நேஷனல் மியூசிக் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்தோனேஷியா ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதனால பொறுத்த வரைக்கும் WR சுப்ரத்மான் அப்படின்ற ஒரு பர்சனு இவரை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது. அவங்க நாட்டில் வந்து ஏகப்பட்ட இசைக்கருவிகள், இசைவாத்தியங்கள், இசைக்குழுக்கள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் மட்டுமே பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணப்பட்டு 1300 இசை குழுக்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிடுறாங்களாம். ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்திலேயே மலாயி இந்தியாவினுடைய தாக்கம் அப்படின்றது இவங்க பகுதியில் அதிகமாக இருந்தனால அந்த இசையினுடைய தாக்கம்ன்றது இவங்கள்கிட்ட இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் அமெரிக்கா, பிரிட்டிஷ், இந்தியா, ஜப்பான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நாடுகள், கொரியாவும் சேர்த்து, ஸோ இப்படி ஏகப்பட்ட நாடுகளுடைய ஒரு தாக்கம்ன்றது இருக்கிறதுனால அவங்களுடைய இசையும் அவங்களுடைய இசை குழுக்களுமே இதோட சேர்ந்துருச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 1300 இசை குழுப்புகள் இருக்கிறாங்க. ஸோ இப்படி எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பண்ணாங்க. இவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு நாள் நம்ம செலிப்ரேட் பண்ணியே ஆகணும். இத்தனை பேர் இவ்வளோ இசை குழுக்கள் இருக்கிறாங்களே, அவங்களாம் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து பேசும்போது சரி ஓகேன்னு சொல்லி ஒரு முடிவை எடுத்து உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த தினம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த W சுப்ரத்மான் அப்படின்ற ஒரு பர்சன் இருக்கார் இல்லையா, இவருடைய பர்த்டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிடலாம். ஏன்னா இவர் வந்து ஒரு சிறந்த பத்திரிகையாளர் மட்டும் கிடையாது, ஒரு பயங்கரமான ஒரு மியூசிஷியன். நம்ம நாட்டினுடைய தேசிய கீதத்தை இவர் தானே எழுதி மியூசிக் போட்டார். அப்போ அவரோட டே தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சூஸ் பண்ண ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா 2003 செலிப்ரேட் பண்ணுறாங்க நேஷனல் மியூசிக் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்தோனேஷியா மார்ச் 9. நெக்ஸ்ட் லேண்ட் மேனேஜ்மெண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைனும் கஜகஸ்தானும் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த லேண்ட் மேனேஜ்மெண்ட்ன்றது எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சோவியத் யூனியனோட காலகட்டத்தில் ஒவ்வொரு பகுதிக்கும் அந்த எல்லை பகுதிகள் பிரச்சனை அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தது. அதே மாதிரி எல்லாருக்கும் பிரித்து தரது அப்படின்றதுல நிறைய முரண்பாடுகள்லாம் ஏற்படுச்சு. ஸோ இதில் வந்து ஒரு பெரிய பங்கு அப்படின்றது இந்த VAOக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் சொல்லுவோம் தெரியுங்களா, அந்த மாதிரியான ஒரு ஆட்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டை வந்து அளந்து அதை வந்து கரெக்டாக கண்காணிக்கக்கூடிய பர்சன்ஸு. அப்படிப்பட்ட இந்த நில அளவையாளர்களை வந்து
புகழணும், அவங்கள பாராட்டணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நாள் தான் இது சோவியத்தினுடைய காலகட்டத்திலே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஆனாலும் 1999 லியோனிஸ் கூச்மா அப்படின்ற ஒரு பர்சன் தான் பார்த்தீங்கன்னா இந்த நாளை சூஸ் பண்ணி இந்த மாதிரி இதை கண்காணிக்கக்கூடிய அந்த விஏஓக்கள் எல்லாம் வந்து பாராட்டணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக லேண்ட் மேனேஜ்மெண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைனு. அதுக்கப்புறம் 2017 பார்த்தீங்கன்னா கஜகஸ்தானும் இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டுமே பக்கத்தில் இருக்கிற நாடு தானே. ஸோ அதனால் அவங்களுமே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட தினமாக தான் பார்த்தீங்கன்னா லேண்ட் மேனேஜ்மெண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் மாதத்தினுடைய 2வது சனிக்கிழமை இந்த வருஷத்தில் மார்ச் 9. தக்க வச்சுக்க முடியாத ஒவ்வொரு வெற்றியுமே அதிர்ஷ்டத்தில் கிடைச்சதாக தான் எனக்கு தோணுது. மறுபடியும் உங்கள் எல்லாருக்கும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாது வரை உங்ககிட்ட விடைபெறுவது நான் உங்கள் பாண்டிய. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.